வணக்க மக்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோடெலாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விடுற அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம சா வந்துட்டு அந்த டஞ்சனை தேடி வந்திருப்பாங்க. இவன் வந்துட்டு அசால்ட்டாக உள்ளே போயிட்டான். ஸோ இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதையுமே இவன் வந்துட்டு வேஸ்ட் ஆக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சோண்டு மனசை பறி கொடுத்த மாதிரி நின்றுன்னு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சரி நம்ம இப்போ உள்ளே போகிறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லீடர்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் உள்ளே போகிறீங்களே எத்தனை பிரச்சனைன்ட்டு அவர் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஜஸ்ட் பர்சனல் தான் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ வெறுங்கையை விசிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஸோ எதனா ஸ்வாட் எதனா இருக்குதான்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த ஆக்ஸ் மட்டும் தான், இதை எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு வேணான்னு சொல்லும் போது வெறுங்கையை விசின்னு போகிறதுக்கு ஸோ இது எவ்வளவோ மேல், நீங்கள் இதை எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு அதை எடுத்துக்கின்னு உள்ளே கிளம்புறாங்க. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த உள்ள டஞ்சனை தான் காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பெரிய ஜெயிண்டான ஓர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு பாகுபலி படத்தில் வர மாதிரி குத்தி குத்தி காட்டினே இருக்கானுங்க. ரைடுக்கு வந்தவங்களும் வந்துட்டு இங்கே இருக்கிறவனுங்க மட்டும் வெளியே போனானுங்கன்னா இந்த ஊரே நாசமாயிடும். அதே மாதிரி அந்த பாஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 4 சோல்ஜர்ஸோட ஆரா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இவனுங்க எல்லாருமே சேர்ந்தானுங்கன்னா உலகத்தையே நாஸ்தி பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது ஸோ அப்படியே இந்த டஞ்சனோட பாஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் எல்லாருமே நான் வந்துட்டு போட்டு தள்ளுண்டான்னு சொல்லிட்டு அவனோட ஆராவை வெளியே கொண்டு வரான். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கா? ஸோ நம்ம வந்துட்டு திரைத்தனமாக உள்ளே வந்து மாட்டிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு இவனுங்க இங்கே யோசிச்சுன்னு இருக்க அந்த லீடரும் வந்துட்டு எங்களை எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாஸு ஸோ உங்கள் எல்லாருமே இங்கே கொண்டு வந்ததுக்கான காரணம் உங்கள் எல்லாரையும் கொடூரமாக சித்திரவதை பண்ணி என் ஆளு முன்னாடி உங்கள் எல்லாருமே ரசித்து கொள்ளதாண்டான்னு சொல்கிறான். ஸோ இவனுமே வந்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு ரெய்டு மிஷினில் செலக்ட் ஆகி பெரிய ரேங்க்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி போராடினா உங்களுக்கு இவ்வளோ இலக்காரமான்ட்டு இவன் இங்கே பார்த்துன்னு இருக்க. ஸோ அந்த பாஸும் வந்துட்டு இங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில் ஸோ இவனோட பவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறான். சரி எது எப்படியோ நான் தான் எல்லாரையும் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அவன் திமிரா உக்காந்து இருக்க. ஸோ லீடரும் வந்துட்டு சரி வாங்க போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக அட்டாக் பண்ண வரான். ஸோ பின்னாடி பார்த்தா அவனோட கும்பல் பயத்தில் உறைஞ்சு போய் நின்றுன்னு இருக்கானுங்க. ஸோ இவனுமே வேகமாக போயிட்டு அந்த பாஸ் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது ஸோ அவன் அங்கே ஒரு ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த கிறிஸ்டல் அவனை பாதுகாக்குது. ஸோ இவனுமே வந்துட்டு டே இது ஏன் இடம், இங்கே உன்னோட பாச்சா பழிக்காதுன்னு சொல்லிட்டு அவனோட கிராவிடேஷன் பவரை யூஸ் பண்ணி அவனை மேலையும் கீழையும் போட்டு செம்ம அடி அடிக்கிறான். ஸோ அதில் அவன் வந்துட்டு ரத்த வாந்தி எடுத்து மோசமான நிலைமைக்கு போயிடறான். ஸோ இவன் அடித்ததெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவன் மேலே இருக்கும் போது அவனை ஒரடியாக போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே இழுத்து சாவடிக்க பார்க்குறான். ஸோ அந்த நேரம் பார்த்து யாரோ வந்துட்டு அவனை பிடிக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். அப்போவே நினச்சண்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாஸும் பார்க்குறான். சங்கம் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான இடம். ஸோ நான் டீமுக்கு எதுவும் பாதகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே நான் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்குறான். ஸோ லீடரும் வந்துட்டு தலையாட்டி நீ பார்த்துக்கப்போ என்னால் முடியலன்னு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தன் அட்டாக் பண்ண வரும்போது அவனை பிடிச்சி அப்படியே மேலே மாட்டிடுறான். இதுக்காக தான் காத்துன்னு இருந்தேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பாஸ் கண்ணு முன்னாடியே கீழே இறக்கி கொண்டுறான். இந்த பாஸும் வந்துட்டு அவனோட ஆராவை வெளியே கொண்டு வரான். நம்பாலும் வந்துட்டு டேய் நான் இது வரைக்கும் சண்டை போட்டதிலே உன்னோட ப்ரெசன்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால நீ எனக்கு வந்துட்டு ஒரு ஒர்த்தி ஆப்பனண்டா இருப்ப. அதே மாதிரி நம்ம 2 பேரும் வந்துட்டு சரியான போட்டியா இருக்கும்டா. ஏன்னா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் அவனோட ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வர சொல்றான். கண்டிப்பா நான் உன்னை போட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அப்படியே டஞ்சனுக்கு வெளியே காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு சர்வேலன்ஸ் டீம் வராங்க. இவங்க ஏன் இந்த பக்கம் வராங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஊவும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு சங்கு வந்தானான்னு கேட்குறான். ஸோ இவனுங்களாம் வந்துட்டு யோசிச்சுன்னு இருக்கும்போது ஸோ சங்கு ஒருத்தவனா மிரட்டி இருப்பான். ஸோ அவன் வேகமாக ஓடி வந்துட்டு ஆமாங்க சார் வந்தான், அவன் வந்துட்டு பார்த்துட்டு என்னை ஒரு முறைச்சான், அதுலேயே எனக்கு அல்லு இல்லை, அவனை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, அவன் எதனா கொலகாரனா, ஸோ அவனை எதனா பண்ணி கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் கதறான். ஸோ நம்ம ஊவும் வந்துட்டு அப்போ நான் நினச்சது கரெக்டு தான், இவன் ஏன் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தான்னு மட்டும் தான் எனக்கு புரியல. ஸோ இவன் வந்துட்டு இங்கே ஒரு எஸ்ராங் மிஷின் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். ஸோ ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு கேட்டை டெஸ்ட் பண்ணுற ஆளுங்களை வர சொல்லுன்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம சாமும் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஓக்ஸையும் போட்டு பொழக்கிறாங்க. சரி இதே மாதிரியே வந்துட்டு உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம தான் காப்பாற்றணும், இவனுங்க எல்லாரையும் நம்ம தான் போட்டு தள்ளணும். இவங்களுமே வேகமாக ஓடி உள்ளே வந்துன்னு இருக்காங்க டஞ்சனுக்குள்ளே. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம், அந்த பக்கம் வந்துட்டு அந்த டஞ்சன் பாஸோட சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம். ஸோ இவனுங்க 2 பேரும் சண்டை போட ரெடியாக இருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி பாஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது கம்மியான சோல்ஜர்ஸ், என்கிட்ட பார்த்தியா எவ்வளோ ஆளுங்க ஜெயின்டிக்காக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது ஸோ இவனுங்க பவரை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பவரை டெவலப் பண்ணுறான்.
ஸோ இந்த பக்கம் அந்த ஓக்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம அயன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஆறாவை வெளியே கொண்டு வரான். ஸோ அதுலேயே ஒரு 4 ஓக்ஸ் செத்துறானுங்க. அவனோட பெரிய ஸ்வாடை ஸ்விங் பண்ணுறான். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வெடிச்சு சதற ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ இவனே இப்படி இருக்கிறான்னா நம்மளோட ஈக்ரேஸ் என்ன சும்மாவா? ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாடை மேல் பக்கமாக வச்சு அவனோட ஆறாவை வெளியே கொண்டு வரும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் சதற ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ நீங்களே எப்படி இருக்கீங்க, உங்களோட வாத்தியார் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 10-15 ஓக்ஸை போட்டு தள்ளிடுறான். ஸோ இங்கே இருக்கிற அந்த ரைடுக்கு வந்தவங்களும் பார்த்துட்டு மிரள்றானுங்க, யாரா இவனா வந்துட்டு நம்மளோட பையெல்லாம் தூக்கின்னு வந்தவன், ஸோ சரியான ஆளாக இருக்கானேன்ட்டு பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு ஓக்ஸை போட்டு தள்ள நம்ம ஹீரோவோட 4-5 சோல்ஜர்ஸோட உயிர் போகுது. ஸோ அதை வந்துட்டு இவன் பார்த்துட்டு நம்ம சீக்கிரமே இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பாஸும் வந்துட்டு நீ ரொம்பவே அரகண்டா நடந்திருக்கடா தம்பி, உன்னை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன், அதே மாதிரி உன் ஆளுங்களும் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொல்றான். இப்படியுமே நம்ம ஆளு அவங்க எல்லாருமே ரீஜெனரேட் பண்றான். ஸோ இவனுமே வந்துட்டு உனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா, ஸோ நீ எவ்வளோ நேரம் தான் வந்துட்டு உன்னோட பவரை வெளிக்கொண்டு வருவான்னு சொல்லிட்டு இவனுமே அட்டாக் பண்றான். ஸோ அவனோட கிராவிடேஷன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கல்லுங்களெல்லாம் உடச்சி மேலே தூக்கி ஸோ மறுபடியும் அது எல்லாத்தையும் கீழே இறக்கி இவனுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இறக்குறாங்க. ஆனாலுமே அவன் வந்துட்டு ரீஜெனரேட் பண்றான். சரி நீ எவ்வளோ நேரம் தான் நான் பண்றேன்னு நான் பார்க்குறேன், ஸோ நீ வந்துட்டு உன்னோட பவர் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் பண்ணுவேன்டா இதை சொல்லிட்டு அவனுமே இதை பண்றான். ஸோ அவங்க சோல்ஜர்ஸும் நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ இந்த ரைடுக்கு வந்தவங்களும் வந்துட்டு ஓரமாக போறாங்க. ஸோ அப்படியே நமக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு வெளியே தான் காட்டுறாங்க. ஸோ அந்த கேட்டை ஸ்கேன் பண்றவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சரியான ஏ ரேங்க் கேட்டுங்க, அதே மாதிரியே வந்துட்டு எஸ் ரேங்க்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ இது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போறான். ஸோ நம்ம என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு என்ன பண்ணனா பேக்கப் டீமை வர சொல்லுன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வரான். நீ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நேக்ரோமான்சரோட பவரை பார்க்க போறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் குடிக்கிறான். ஸோ அதாவது இவனுக்கு எப்பனா பவர் கம்மியாக இருந்ததுன்னா ட்ரிங்க் குடிப்பாங்க. ஸோ அதை குடிக்கிறான், பவர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இவன் வந்துட்டு சாவடிச்சான் இல்லையா அந்த ஓக்ஸ், அவங்க எல்லாருமே இவனோட ஆளுங்களாம் சேர்த்துறான். ஸோ இதை பார்த்தோன்னே அவன் மிரண்டுறான், இவன் எப்படிறா இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் இவங்கள பண்ணது மட்டும் இல்லைடா ஒன்னிமே என்னோட கண்டிப்பாக சேப்பான்னு சொல்கிறான். இவன் இதை பார்த்துட்டு அப்படின்னா இது வந்துட்டு அதுவா நீ வந்துட்டு அவனான்னு சொல்றான். ஸோ இவன் யாரை சொல்றான்னு தெரியல, ஆனா இவனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ இவன் பருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் கிட்ட. பாஸ்மே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் லாஸ்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கமாண்ட் தான் கொடுத்தாங்க, இவன் எல்லாரையும் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு. ஏன் இவன் கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்கு. சரி ரீசன் எதுவா இருந்தா என்ன, நமக்கு கொடுத்த கமாண்டை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல யார் வந்தாலும் கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு இவனோட சோல்ஜர்ஸ்க்கும் இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஜோயோட கம்பெனியை தான் காட்டுறாங்க. ஸோ இவனுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு எஸ் ரேங்க் கேட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவனுமே ஹெல்ப்புக்கு எல்லாரையுமே கூப்பிடுங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ஏ ரேங்க்கு மேலே இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடுங்க. அதே மாதிரியே வந்துட்டு அந்த ஒயிட் டைகர் கில்ட்டையும் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவங்களையும் நம்ம கூப்பிடணுமான்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை ரொம்ப ஒஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அவங்களோட டாப் 4க்கும் நம்மளோட டாப் 4க்கும் சண்டை நடக்குது. நம்ம டேங்க் வந்துட்டு அவனுங்களோட ஆளுங்களை போட்டு பொல அடிக்கிறான். ஸோ நம்ம ஈகிரிச்சு சாதாரணமாகவே பாஞ்சு அடிப்பான். இப்போ வந்துட்டு பவரை வேற இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கானா. ஸோ போட்டு பொல அடிக்கிறான் எல்லாருமே. ஸோ கண்ணா பின்னான்னு கழுத்து தனியாக, கால் தனியாக, கை தனியாக எல்லாத்தையும் வெட்டி பேசுகிறான். ஸோ நம்மளால இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தல என் உன் ஆளுங்களை போட்டு பொழந்து இருக்கானுங்க. ஸோ நீ வந்துட்டு சரண்டர் ஆகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது இது நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக பார்த்துன்னு இருக்கான். ஸோ அப்போ ரைடுக்கு வந்தவங்க வந்துட்டு நம்ம போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது நீங்களாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க லைட்டாக கதற விடுறான். சரி வாடா சண்டை தானே போடணும்னு நினைக்கிற, சண்டை போடலான்னு சொல்லிட்டு அந்த பாஸுமே சண்டை போட ரெடி ஆகிட்டு அவனோட கேர்ஸ் பவரை நம்ம ஹீரோ கிட்ட யூஸ் பண்ண வரான். ஸோ அது எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை, இவனுக்கு புரியவே இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டு ஒரு தாய் வைத்து பிள்ளை மாதிரி தான். ஸோ இவனுமே வந்துட்டு எது கூட கனெக்ட் ஆயிருக்கானோ நம்ம ஹீரோவும் வந்துட்டு அது கூட தான் கனெக்ட் ஆயிருக்கான். அதனால இவனோட கேர்ஸ் பவர்லாம் இவன்கிட்ட வேலைக்கு ஆகாது. பிசிக்கலா ஃபைட் பண்ணனா அதெல்லாம் ஒர்க் ஆகும், ஆனா கேர்ஸ் பவர், மேஜிக் பவர் அதெல்லாம் வந்துட்டு செல்லாது. இவனோட மேஜிக் பீஸ்ட் எல்லாம் வர சொல்றான். ஸோ அவனுமே அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டோனை வர வச்சிடறான். அந்த கிறிஸ்டலும் ரெடியா முன்னாடி நிற்குது. ஸோ எல்லாருக்குமே பவரை இவன் வந்துட்டு பூஸ்ட் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ அந்த மேஜிக் பீஸ்ட்லாம் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பாலை சுருக்கி சின்னதாக்கி ஸோ அது ஒரு ப்ளூ ஃப்ளேம் ஆக்கி அந்த கிறிஸ்டலை அட்டாக் பண்றானுங்க. அது போயிட்டு அந்த கிறிஸ்டலை உடைச்சது மட்டும் இல்லாமல் அவனோட மாஸ்கையுமே உடைச்சிடுது. ஸோ இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடறான். இது வந்துட்டு நடக்க வாய்ப்பே இல்லை, நான் உன்னை வந்துட்டு சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் சண்டை நடந்த நெருக்க சாவும் இங்கே வந்துடுறாங்க. இங்கே என்ன சண்டை நடக்குது, பெரிய கும்பலுக்கும் சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம் ஷாக்காக பார்க்க அப்படியே ரைட் டீமை பார்க்குறாங்க. சரி கேப்டனுக்கு என்ன அடிபட்டு இருக்கா, இப்போ அவர் ஓகேவான்னு கேட்குறாங்க. ஸோ அவர் ஓகே தான், இங்கே என்ன தான் நடக்குதுன்ட்டு அவங்க அங்கே கேட்க இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியலங்க. ஸோ என்னென்னமோ நடக்குது ரைடுக்கு வந்தவங்களும் சொல்கிறாங்க. பாஸுமே ஒரு பெரிய ஜெயிண்டிக்கான உருவம் எடுக்கிறான். ஸோ உன்னை நான் வந்துட்டு ஒரு கொசு நசுக்கிற மாதிரி நசுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மெரிக்கிறான். ஸோ நம்ம ஆழத்துலேருந்து தப்பிச்சுட்டே எனக்கு ஏற்கனவே வந்துட்டு ஜெயிண்ட்டு கிட்ட ஒரு கணக்கு இருக்கு, நீயுமே வந்துட்டு இப்போ ஜெயிண்டா மாதிரி இருக்க.
ஸோ உன்னை வந்துட்டு ஈஸியாக போட்டு ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸை போட்டு தள்ளிடுறான். ஸோ நம்ம ஹீரோ அதுலேருந்துலாம் தப்பிச்சு அவனுக்கு பின்னாடி வந்துடுறான். ஸோ இவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவன் கண்ணை குத்தி நொல்லையாக்கிறான். சரி நீ வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்கியோ எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டார்கெட்டு ஈஸியாக இருக்கும். இவனுமே வந்துட்டு ரொம்பவே கோவமாயிரான். ஸோ என் மேலே கையை வச்சுட்டியாடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தரை எல்லாத்தையும் வந்துட்டு எரிமலை மாதிரி மாற்றி ஸோ நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கேருந்து எகிரி அவனோட பவரை யூஸ் பண்ணான். அதெல்லாம் வந்துட்டு அவன்கிட்ட வேலைக்காகவே இல்லை. ஸோ இவனுக்குமே புரியுது இதெல்லாம் வந்துட்டு இவன்ட்ட வேலைக்கு ஆகுது. ஸோ வேற எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட கையையும் ஜெயின்டிக்காக யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பெரிய சங்கிலியால் அவன் கையை கட்டிடுறான். ஸோ இவனுமே அதை இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதே அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஸோ அவனை அப்படியே கட்டி போட்டு அப்படியே அவனை ஒரே அடியாக அடிச்சிடறான். ஸோ இவன் கரெக்டாக அடிக்கிற நேரமாக பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஊவும் வந்துடுறாரு. ஸோ இங்கே என்ன தண்டா நடக்குதுன்ட்டு பார்த்துன்னு இருக்க. ஸோ சாவும் வந்துட்டு இங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லும் போது ஸோ நான் வந்துட்டு எதனா ப்ராப்ளமாக இருக்கும் அதனால பேக்கப் டீமை வர சொல்லலான்னு பார்க்கும்போது அதுக்கு அவசியமே இருக்காது போலையன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். ஸோ இவங்களும் சாவும் வந்துட்டு இவன் உண்மையாலுமே யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இவன் வந்துட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், டாப் டயர் ஃபைட்டராக இருக்கான். அதே மாதிரியே வந்துட்டு செத்து போனவங்க எல்லாருமே அவனோட சோல்ஜர்ஸாக மாற்றுறான். இவனுக்கு சரியான பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவன் உண்மையாலுமே யார் உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியும் தான், ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது, கொஞ்சோண்டு தான் இவனை பற்றி தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு இவன் எனக்கு டோட்டலாக மர்மமாயிட்டான்னு சொல்லிட்டு இவருமே பார்த்துன்னு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அந்த பாஸும் செம்மையாக அடி வாங்கிட்டு ஸோ அவனோட நார்மல் உருவத்துக்கே வந்துடுறான். நம்பாலும் வந்துட்டு டேய் நீ செத்துட்டடா அவ்வளோதான் உன் தோல்வியை ஒத்துக்கன்னு சொல்லும் போது வாய்ப்பே இல்லை நான் சாவே மாட்டேன் நான் சாக்காதவன் அமரான்னு சொல்லிட்டு கத்தும் போது அவனோட ஆளுங்க அவனை கத்தி எடுத்து வெட்ட வரானுங்க. ஸோ அப்படியே சிஸ்டம் கிராஷ் ஆகிற மாதிரி அவனுக்கு காட்டி அப்படியே அவன் கதையை முடிக்கிறாங்க. சரி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான். ஸோ அரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அரைஸ் பண்ண ப்ராசஸ் பண்ணோன்னே இவனு வந்துட்டு அவனோட ஆளாக சேர்ந்துறான். ஹீரோட பவர் வந்துட்டு எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு. ஸோ இவனுமே பார்த்துட்டு பரவாயில்ல நீ இப்போதான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபேங்குன்னு வைக்கிறான். ஸோ அதாவது இப்போ இவனோட பேர் வந்துட்டு ஃபேங் பேர் வச்சதுக்கு அப்புறமா எலக்ட் நைட் ரேங்க்னு வருது. ஸோ அதாவது இப்போ இங்கே இருக்கிறதுல இவனுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கு. இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட பார்த்ததில்ல. ஸோ எங்கேயுமே கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன் எலைட் ரேங்க்னு சொல்லிட்டு. சரி ரொம்பவே நல்லது இந்த டஞ்சன் உள்ள வந்தது, நிறைய ஜெயின்ட்டும் கிடைச்சாங்க அதே மாதிரி டஞ்சன் பாஸும் கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது இவன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதை இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்துறாங்க. வந்துட்டு இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்க அங்கே அந்த ரைடுக்கு வந்தவங்களும் வந்துட்டு ஏன்பா தம்பி நீ வந்துட்டு பேகை தானப்பா தூக்கின்னு வந்த என்னப்பா இதெல்லாம் பண்ணுறன்ட்டு கேட்கும்போது சரி நாங்கள் இதை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் எங்களோட சீக்ரெட் டீமை சேர்ந்தவர், இவர் வந்துட்டு உங்கள் உயிரை காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ அதனால் இவரை நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். இவரை பற்றி தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க, அப்புறம் பின்னாடி அவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். உங்களை காப்பாற்றினார் இல்லையா அதுக்காகவாச்சு விஸ்வாசத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ அந்த லீடரும் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க, இவன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள், உங்களுக்கும் வந்துட்டு எதனா காரணம் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை, ஆனால் என் உயிரை இன்னைக்கு காப்பாற்றினதும் நீ தான், எங்கள் டீமோட உயிரை காப்பாற்றினதும் நீங்கள் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுமே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ நம்மளாலும் வந்துட்டு பரவாயில்லங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ நம்ம சாவும் வந்துட்டு கையில் அந்த கோடால வச்சிருந்தாங்க இல்லையா, மேடம் இதை கையில் வச்சிருக்கீங்கன்ட்டு கேட்கும்போது ஐயோ இதை அவன் பார்த்துட்டு எதனா வியாடா நினைப்பானான்னு சொல்லிட்டு அவங்களும் லைட்டாக வைக்கப்படுறாங்க. ஸோ நம்ம ஆளு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவங்கள பார்த்துட்டு. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு ஜோயும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரைடு மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுது. ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், இவன் வந்துட்டு செத்து போனவங்க எல்லாரையும் அவனோட டீமாக சேர்க்குறான், அதே மாதிரி வந்துட்டு சரியான பவர்லாம் யூஸ் பண்ணுறான், நிறைய எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிலாம் இருக்குது. இவன் வந்துட்டு உண்மையாலுமே என்னோட பவர்ஃபுல்லான ஆளான்ட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்குறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நிறைய ரைட் மிஷினுக்குலாம் போயிருப்பீங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரு விதத்தில் உதவியாக தான் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு யார் உதவியுமே இல்லாமல் தனியாலாம் நின்று எத்தனை ஏராங் டஞ்சனை ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு கேட்கும்போது ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதில்லைன்ட்டு சொல்கிறான். ஸோ கேள்வி கேட்ட அவர் வாயாலேயே பதில வர வச்சிடறான். ஸோ இவருமே வந்துட்டு அப்படின்னா அல்டிமேட் வெப்பன்னு சொல்லிட்டு என்னோட போஸ்ட் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு இவருமே டிப்ரெஷனாக இங்கே வந்து கிளம்புறாரு. அப்படியே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் யாரையோ பேட்டி எடுக்கிறதுக்காக நின்று இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆக்டர் வந்துட்டு அவரோட பவரை அவைக்கன் பண்ணியிருக்காரு. இந்த ஆக்டர் பேர் வந்துட்டு லீ முன்சங். ஸோ இவருமே வந்துட்டு பரவாயில்ல என்ன நிறைய பேர் பேட்டி எடுக்க வந்திருக்கானுங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே கார் உள்ள உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காரு. பக்கம் வந்துட்டு சங்கும் அவரோட ரைட் பார்ட்னரான யோஜினும் வந்துட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னப்பா நீ வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டியா, அதாவது நீ வந்துட்டு பேச போற நீ உங்க அப்பா கிட்ட எல்லாமே ஓகேவாயிடுச்சான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேச போறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அஜிமோனோ இப்போன்ட்டு ஒரு பெரிய சீரிஸ், அதாவது 76 எபிசோடு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரே வீடியோ மெர்ஜ் பண்ணி போடலான்ட்டு தான் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சோண்டு இழுத்துன்னு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் அதையுமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.